தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம், ஆரம்பம் நல்லது. அதிவேகமாக போவான். அதிவேகமாக போகிறவன்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கு நின்றுட்டு உட்காந்துருப்பான். திடீர்னு வேகமாக போயிட்டே இருப்பான். காரில் ஒருத்தர் கேட்பார் பாத்ரூம் போகணுன்னு, ஒரு மணி பட்டிருப்பான். ஒருத்தவன் நார்மலாக 80 ஸ்பீட்லேயே வந்துட்டுருப்பான். அவன் எல்லாத்தையும் கடந்து அவன் தான் முன்னாடி போய் நிற்பான். இப்படி நார்மலாக வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, உங்கள் லைஃப்பில் ஸ்லோவாக சில இடம் போகுதுன்னா டோன்ட் ஒரி. சமாளிக்கிற சக்தி இருக்கிறவர்கள் கன்னிராசிக்காரர்கள், சாமர்த்தியசாலிகள் கன்னிராசிக்காரர்கள், தர்மவான்கள் கன்னிராசிக்காரர்கள். சில பேர் கன்னிராசினாலே வேற தப்பாக யோசிக்கிறாங்க. நீ கன்னிராசியா, நீ அதில் அப்படிங்கிறான். கன்னிராசிக்காரங்கன்னா ஒழுக்கமானவர்கள், டிசிப்ளின். என்ன ஒன்றே ஒன்று, எல்லா கன்னிராசியை தப்பாக திங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கன்னிராசி அப்படிப்பட்ட ராசியே கிடையாது. நம்பி ஏமாறுறதுல முதலிடம். ஒருத்தவன் பேசுவான், ஒரு பொம்பளை பிள்ளை கன்னிராசியில் பிறந்திருக்குன்னா எந்த ஆம்பளை பேசினாலும் நம்பிடுவாங்க. அதுவும் அவன் எப்படி பேசுகிறானோ அவனை உண்மைன்னு நம்பிடுவாங்க. கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரிய இடத்துல உள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும், கன்னிராசியில் இருக்கிற பெண் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா எந்த ஆண்கள் பேசினாலும் பெண்கள் பேசினாலும் போத்து, நீங்கள் ஒன்றும் ஒருத்தவங்க சலித்தவங்க இல்லை. நம்புறதில் 40% தான் நம்பணும், 60% நீங்கள் நம்பவே கூடாது. உங்களை மட்டும்தான் நம்பணும். அதேமாரி ஆண்களும் அப்படி தான். கன்னிராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களை கிட்ட பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்குறவங்க, நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன், நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன், நீ தான் இந்த கழகத்துக்கே, நீ தான் இந்த கட்சிக்கே, நீ தான் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பக்கூடாது. 40% தான் நம்பணும். 60% இவன் இந்த நேரத்தை கடத்துறதுக்காக நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காண்டான்றதை தெளிவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவு தான் கன்னிராசி. ஆனால் 40% உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. 60% பொய், இதுவும் மாற்று கருத்து கிடையாது. இதை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கே காலம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா காலம் உங்களுக்கு ஃப்ரெண்டு. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நினச்சா காலம் உங்களுக்கு உதவி செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். 40% தான் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு 40% தான் பக்கத்தில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நீங்கள் நம்பணும். 60% நம்பக்கூடாது. 60% உங்களை தான் நம்பணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, பல பிஸ்னஸ் மேக்னெட்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க யாருன்னா கன்னிராசிக்காரவங்க தான். பொருளாதாரத்தை மிகப்பெரிய இழந்தவர்கள் யாருன்னா கன்னிராசிக்காரர்கள் தான். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இப்படிங்கிறதுக்குள்ளே ஆசை வரும். யாராவது நீங்கள் போய் ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா பெரிய கரெக்டாக நீ கன்னிராசியான்னு பார்த்து ஏமாத்துனீங்கன்னா உடனே ஏமாந்துருவாங்க. அதுவும் எப்படி ஏமாறுவாங்கன்னா, 50 ரூபா கையில் வச்சுக்கிட்டு, கையில் இது பாருங்க மூடி வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கிட்டு இதில் 500 ரூபா இருக்குது, நீ நம்ப மாட்டேன், நாளைக்கு காலையில் இது 500 ரூபா உனக்கு தான் அப்படின்னா கன்னிராசிக்காரவங்க பணத்து மேலே ஆசை கிடையாது. ஆனால் உள்ளே என்னமோ மறைஞ்சிருக்கேங்கிறதுக்கு ஆசை வரும். பணத்து மேலே ஆசை கிடையாது. நல்லா கவனிங்க. இவர் மறைச்சிருக்காருல உள்ள, அப்படியா உள்ள உள்ளது எனக்கா? அப்போ நான் சொன்ன வார்த்தையை நம்புறவர்கள் கன்னிராசிக்காரர்கள். நல்லா கவனிக்கணும். உள்ளே இருக்கிற என்ன பொருளோ அது மேலே ஆசை, நான் சொல்கிறது மேலே ஆசை, ஆனால் பணத்து மேலே ஆசை இல்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ அப்போ இந்த கன்னிராசியை அப்படி தான் ஏமாத்துறாங்க எல்லாரும். அந்த நம்பிக்கை
இப்போ என்ன பண்ணணும்? 60% நம்பக்கூடாது. இப்போ உங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பம், 7வது வீடு. இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கையெழுத்து போட்டு 7வது வீட்டுக்குள்ளே உட்கார்றார். இது வரைக்கும் நடையில் இருந்தார், இப்போ தான் சீட்டு கிடச்சிருக்கு. கட்சியிலே இருந்தாலும் ஆட்சிக்கு வரணுன்னா கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா? எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அழைக்கலை, இப்போ தான் கவர்னர் அழைக்கிறாரு. அழைச்சி இப்போ தான் அவருக்கு பதவியேற்பு விழா. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? தெளிவாக தெரிஞ்சிட்டு யார் யார் எங்கெங்கே வைக்கணும், என்னென்ன பண்ணணும். இப்போ கையெழுத்து போட்ட உடனே அவரோட கதையை ஆரம்பிச்சிடுவார். சனியோடைய உண்மை முகம் தெரிய வந்துடும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இது பலமா பலகீனமா? பலம். பலம். இந்த பதிவு கேட்குறீங்கல்ல, இதுவே பலம். இதை விட என்ன பெரிய பதிவு? இதான் பதிவு, இதான் பலம். நான் இப்போ என்ன சொன்னேன்? 40% தங்கம் நீ நம்பு, 60% நம்பாத. காலம் சொல்கிறது, காலம்தான் சனி, சனி தான் காலம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கண்டக சனியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஒரே வார்த்தை. எவன் என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். பணம் காசு கண்ணுக்கு நேராக உள்ளதை மட்டும்தான் நம்பணும். இல்லாத ஒன்றை நம்பவே வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள், உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. இல்லாத ஒன்றை நம்ப வேண்டாம். ஒருத்தர் இடம் இருக்குது, நிலம் வாங்கு அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பாடுறா. முதல்ல வில்லங்கம் இல்லைன்னா தான் நான் அடுத்தது வாங்குவேன். சொல்கிற ஒரு நல்ல மனுஷங்க, அவர் ஒன்றும் அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாருங்க அப்படி நம்பி வாங்கிட்டாதீங்க. ஒருத்தர் வீடு விற்கிறாரு, இடம் விற்கிறாரு, சொல்கிறவர் நல்லவருங்க, அவர் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாருங்க நம்பி வாங்கிடாதீங்க. சொல்கிறவன் நல்லவன் தான், அவங்ககிட்ட வந்தது தப்பானதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம கன்னிராசியில் பிறந்துட்டோமே, அதனால தான் நம்மக்கிட்ட வந்து நிற்கிது. இந்த சிரமங்களும் கஷ்டங்களும் நம்ம முன்னாடி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும். அது சிரமமும் கஷ்டம்னு நமக்கு தெரியாது, நல்லவன் மாதிரி அது இருக்கும். அதனால தான் நல்லவன் கெட்டவனை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. கன்னிராசி இந்த இடத்துல தான் குழப்பமே. பல தோல்விகளை சந்திச்சதுக்கு காரணமே நல்லவன் கெட்டவன் யாருன்னு தெரியாமல் போனது தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சில வார்த்தைகளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடும், வேண்டாம். இப்போ உங்களோட பேலன்ஸ் என்னென்னா மன பேலன்ஸ். பண பேலன்ஸ்லாம் அப்புறமா வச்சுப்போம். கான்ஃபிடென்ட் லெவலை குறையக்கூடாது. கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிராளிகள் அதிகமாக வருவாங்க. எதிர்முனை போட்டி, மும்முனை போட்டி நடக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான இடம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் மும்முனை போட்டி நடக்கும்போது கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பயந்துடாதீங்க. அப்போ வார்த்தை தடுமாறும். வார்த்தை தான் உங்களுக்கு மைனஸ் ஆக போகுது. அதனால் பேசவே பேசாதீங்க, மௌனம். பேசுகிறதா இருந்தால் நறுக்குன்னு பேசுங்க, சுருக்கமாக பேசுங்க. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தவனை தாழ்த்தி பேசுகிறதோ ஒருத்தனை இறக்கி பேசுகிறத விட உண்மையை பேசுங்க. அதுதான் உங்களுடைய பலம். ஒருத்தனை தாழ்த்தி பேசும்போது, ஒருத்தனை இறக்கி பேசும்போது நீங்கள் உயர முடியாது, கண்டிப்பாக உயர முடியாது. ஆனால் உண்மையை பேசுனா நீங்கள் உயரலாம். ஆமாம் இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் அவரை தாழ்த்தியே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ரிசல்ட் நமக்கு மைனஸ் ஆகிடும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வியூகத்தை சரியாக வகுங்க. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, இது வளர்ச்சிக்கான நேரம், உங்களோட டெவலப்மெண்ட் டைம். இதில் மற்றவங்க பண்ணுற தப்பை நீங்கள் தட்டி கேட்கலாம். சுருக்கமாக, இறுக்கமாக, சுளீர்னு சொல்லுங்கள், வளவளன்னு சொல்ல வேண்டாம். அவ்வளோதான். பிஸ்னஸில் உங்களுடைய கை ஓங்க போகுது, உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. உங்களுடைய மனபலம் இப்போ ஜெயிக்க போகுது. பணபலம் ஜெயிக்காது, மனபலம் ஜெயிக்கும். இதுதான் கன்னிராசிக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. இந்த நேரத்தில் ஆயுளுக்கெல்லாம் பங்கமே கிடையாது. முதல்ல ஆயுள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. கண்டக சனினோட ஏதாவது அப்படிலாம் இருக்காது, பயப்படாதீங்க. எல்லாம் போட்டு குழப்பிடுவாங்க. ஆயுள் காரகனே 7ஆம் இடத்துல வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. புருஷன் பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷன், இந்த இல்லற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோடு இந்த நேரம் இருங்க. நமக்கு ஏற்பட்ட ஒரு சில சரிவுகளை, கஷ்டங்களை நம்மளோட எதிராளிகிட்ட காட்ட வேண்டாம். புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிகிட்ட காட்ட வேண்டாம், பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன்கிட்ட காட்ட வேண்டாம். அப்பா அம்மாவாக இருந்தால் பிள்ளைங்கள்ட்ட காட்ட வேண்டாம், பிள்ளைங்களாக இருந்தால் அப்பா அம்மாட்ட காட்ட வேண்டாம். நமக்கு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு,
அதை உடனே அவங்கள்ட்ட போய் காட்டக்கூடாது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கக்கூடாது. இந்த சர்க்கிள்லேருந்து எப்படி மீளலாம்? 60% புத்திசாலித்தனத்தை நம்ம யூஸ் பண்ணணும். பணத்தால் தான் அழிகிறோம், பணம் தான் நமக்கு சிரமம். அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மையை யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ யாரெல்லாம் இனிமேல் நம்மள்கிட்ட இந்த சித்து விளையாட்டு பித்து விளையாட்டுலாம் காட்டுறான்னு அவனை நம்பக்கூடாது. இன்னும் ஓப்பனாக நான் சொல்கிறேன், கடவுளை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள். சிவனை நம்புங்க, பெருமாளை நம்புங்க, நடராஜரை நம்புங்க, சாய்பாபாவை நம்புங்க, புட்டபர்த்தி பாபாவை நம்புங்க, யாரையாவது நம்புங்க சாமி. நீங்கள் ரமண மகரிஷியை நம்புங்க, காஞ்சி மகா பெரியவரை நம்புங்க, ராகவேந்திரரை நம்புங்க, சித்தர்களை நம்புங்க, சிவனை நம்புங்க, யாரையாவது நம்புங்க. அவ்வளவுதான். இறங்கி போங்க. இந்த நேரம் ஏறி வருவீங்க, நல்லது நடக்கும். பயம் தேவையில்லை. இந்த நேரத்தில் வருத்தம் தேவை வராது. வாழ்க்கையோட பயணம் நல்லா இருக்க போது வார்த்தையில் நிதானம் தேவை. சொல்லி அடிப்போம், கில்லி தான், சக்ஸஸ் தான். வாழ்த்துக்கள். தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும், வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டு இருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிந்து வரோங்க, நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.